அனிதா, இன்னும் என்ன பண்ற? தோ வரேன். என்ன அச்சு, என்ன டிஃபன் பண்ணிருக்க? வாவ், தேங்க் யூ அச்சு. இப்படி ஒரு இட்லி நான் லைஃப்ல சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? ஹாஸ்டல் கேண்டீன்ல ரொட்டியும் பாலும் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு அச்சு. இதுக்கு சைட் டிஷ் என்ன பண்ணிருக்க? வெங்காய சட்னி. பின்றியா அச்சு? இங்க இருந்து நான் கிளம்புறதுக்குள்ள டபுள் சைஸ் ஆயிட போறேன். ஓகே ஓகே, இட்லி எடுத்து வை. ஏய் இருடி, என்னடி இது? என்னது இது? என்ன சட்டை? இதுக்கு இந்த ஊர்ல வேற ஏதாவது பேர் இருக்கா என்ன? இதை ஏண்டி நீ எடுத்து போட்டிருக்க? ஐயோ, சட்டை போடாம வர சொல்ற? போக்கா, நான் என்ன சின்ன பாப்பாவா? அடிச்சனா பல்லு 16 எகிரிடும். இது ஆனந்த் சட்டை தானே, எதுக்கு நீ எடுத்து போட்டிருக்க? அக்கா, ராத்திரி நான் ட்ரெயினை விட்டு வர அவசரத்துல பேக் மாறிடுச்சு. பேக திறந்து பார்த்தா ஒரே சேவிங் செட்டும் சோப்புமா இருக்கு. எவனோ திருப்பதியில வேலை செய்யறவன் போல இருக்கு. ட்ரெஸ் அத்தனையும் போயிடுச்சு. அதனாலதான் அவசரத்துக்கு ஆனந்த் சட்டை எடுத்து போட்டிருக்கேன். மரியாதை அதை கழட்டிட்டு உள்ள ஏன் ட்ரெஸ் இருக்கு, எடுத்து போட்டுட்டு வா. உன்னோட ட்ரெஸ்ஸா? எது, அந்த 16 முழ பனாரஸா? அச்சு, what do you mean? அனிதா புடவை கட்டினான் மட்டும் தெரிஞ்சதுன்னா என்னோட Facebook ஃப்ரெண்ட்ஸ் 5000 பேரும் என்ன அன்ஃப்ரெண்ட் பண்ணிடுவாங்க தெரியுமா? யார்கிட்ட வந்து என்ன பேசுற? அனிதா, இந்த ட்ரெஸ்ஸ கழட்டாம உனக்கு டிஃபன் கிடையாது. அவ்வளவுதானே? தோ இப்பே கழட்டு. ஆனா பின்னாடியே ஆனந்த் வருவார், பரவாயில்லையா? ஆனந்த், அர்ச்சனாக்கு நான் சட்டையை போட்டுட்டு இட்லி சாப்பிடுறது பிடிக்கலையா, அதனால நான் கழட்டிட்டுமா? ஏய் வாலு, என்ன காலங்காத்தாலே கலாட்டா? என்னது? எதுக்கு ஏன் ஷர்ட் எடுத்து போட்டுருக்க? அதேதான் நானும் கேட்டேன். கேட்டல, அதுக்கு நான் என்ன பதில் சொன்னனோ அதை அப்படியே ஆனந்த் கிட்ட சொல்லு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அனிதா, நான் சீரியஸா சொல்றேன், இது விளையாட்டு இல்ல. மரியாதையா சட்டையை கழட்டிடு. நீ என் தங்கச்சியா இருந்தாலும் என் புருஷனோட சட்டையை போடுறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். இதுக்குதான் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்வாங்க, சொன்னா அடிப்ப. ஆனந்த், உன் காதை கொஞ்சம் கூட, ஒரு சூப்பர் மேட்டர் சொல்ற. வாயே. ஏய், என்னடி சொல்ற? இங்க வா. அர்ச்சனா, ஒரு நிமிஷம். என்ன பண்ற நீ? இங்க வா. அனிதா, சி, நான் எப்பவுமே அர்ச்சனாவோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பேன். அவளோட ஃபீலிங்ஸ் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லாவே இல்லை. நீ இந்த ட்ரெஸ்ஸோட என் கூட வரதா இருந்தா நான் கூட்டு போக மாட்டேன். அப்புறம் உனக்கு ஷாப்பிங் கட்டு சொல்லிட்டேன். ஓ, ஷாப்பிங் வேறயா? எதுக்கு ஆனந்த்? இவதான் எதுவுமே இல்லாம வந்திருக்காளே, எல்லாம் புதுசா வாங்கி தானே ஆகணும். காலையில என் ப்ரஷ் யூஸ் பண்ண பார்த்தா, நல்ல வேளை நான் பார்த்தேன். ஏன் ஆனந்த், நான் உன் பிரஷ்ல பல் விளக்க கூடாதா? அர்ச்சனா, இதை பாருங்க, இந்த டேப்லெட்ஸ்லாம் மறுபடியும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர். மேடம், இன்ஜெக்ஷன் போடணும். ஷர்ட்டு கொஞ்சம் மேலே எடுத்துக்கோங்க. மேடம், இவங்க கூட ஒரு அட்டெண்டர் இருந்தாங்களே, அவங்க எங்க? அவங்க இவங்களுக்கு Dress கொண்டு வரதுக்காக வீடு வரைக்கும் போயிருக்காங்க. இவங்க ரிலேட்டிவ்ஸ் யாரும் வரலையா? இல்ல டாக்டர், யாரும் பார்க்க வரல.
இந்தாங்க டாக்டர். தேங்க்யூ. ஐயோ ஆல்ரைட் நவ். உங்ககிட்ட தான் கேட்குறேன், பெயின் எப்படி இருக்கு இப்போ? குட். ஒரு 11 o'clock ப்ரெஸ் பீப்புளெலாம் வராங்க உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுக்காக. கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிடுங்க. அது ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் சூசைட் அட்டம் பண்ண எத்தனையோ பேர் என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் பாத்ரூம் க்ளீன் பண்ணுற லிக்விடை குடிச்சு சூசைட் அட்டம் பண்ண முதல் ஆள் நீங்கள் தான். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வராங்க. ஸோ இந்த வீக் எல்லா பத்திரிகையிலையும் கவர் ஸ்டோரி நீங்கள் தான். What do you mean? ஏய், ஐ எம் ஜஸ்ட் கிடிங். நிஜமாவே உங்கள் அட்டெம்ப்ட் எனக்கு பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்குங்க. எப்படி அதை போய் குடிச்சிங்க? How old are you? 24. Just 24. 24 வயசுல ஒரு பொண்ணுக்கு தற்கொலை எண்ணம் வருதுன்னா, நோ 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 நோ, அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஒன் திங், இனிமேல் நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்றதா இருந்தா இந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் மாதிரி உங்க உடம்புக்கு எந்த சேதமும் வராத வகையில் ட்ரை பண்ணுங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நாட்டில் உயிர் வாழணும்னு ஆசைப்படுற எத்தனையோ பேருக்கு கிட்னி தேவைப்படுது, கண் தேவைப்படுது. உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸோட பார்ட்ஸுக்கு லைஃப் அதிகம், வேல்யூவும் அதிகம். அதனால தான் சொல்கிறேன். மிஸ் ராகினி, ஐ எம் நாட் அ ப்ரீச்சர், ஐ எம் ஜஸ்ட் அ டாக்டர். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்கள் பேக்ரவுண்டும் எனக்கு தெரியாது. பட் என்னோட தொழில் உயிரை காப்பாத்துறது. உங்களை மாதிரி உயிரை மதிக்காதவங்களுக்கு அதோட வேல்யூவை புரிய வைக்கிறது. ராகினி, இந்த பர்த்தை நம்ம டிசைட் பண்றது இல்ல. இந்த மாதிரி ஒரு ஊர்ல, இந்த வீட்ல, இப்படி ஒரு உருவத்துல ஒரு பொண்ணா பிறப்போங்கிறது நீங்க டிசைட் பண்ணது இல்ல. இட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். உங்களை மாதிரியே பிறப்பை தீர்மானிக்க முடியாத கோடிக்கணக்கான மக்களுக்கு நடுவில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பிறப்பையே தீர்மானிக்க முடியாத நமக்கு யாரோட இறப்பையும் தீர்மானிக்கிற உரிமை கிடையாது. அது உங்களோட இறப்பா இருந்தாலும் சரி, நீங்க அலோவ் பண்ணாம உங்களை யாரும் காயப்படுத்த முடியாது. மிஸ் ராகினி, சந்தோஷம், துக்கம், வாழ்வு, சாவு, இது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு நிச்சயமா வேற ஒரு நபரோ இல்ல ஏதோ ஒரு சம்பவமோ தான் காரணமா இருக்க முடியும். பட் ப்ளீஸ் டோன்ட் அலோவ் அதர்ஸ் டு டிசைட் யோர் லைஃப். இந்த வாழ்க்கை உங்களோடது. இதை முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா வச்சுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. டேக் கேர். டாக்டர், தேங்க்ஸ். டாக்டர், என் பேர் ரோஹிணி, ராகினி இல்ல. ஓ, ஐம் சாரி. பாத்திரம் வச்சுட்டேன், தண்ணி ஊத்தணுமா? தண்ணி ஊத்திட்டேன். அப்புறம் அனிதா, என்னடி பண்ற? வெயிட் 5 minutes. சொல்லு. என் அக்கா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். தலை வலிக்குதுன்னு சொன்னா, நான் தான் ரொம்ப பாசமா டீ போட்டு தரேன்னு கிச்சனுக்கு வந்துட்டேன். உனக்கு தான் என்ன பத்தி தெரியுமே, நான் சுடுதண்ணி தான் ரொம்ப நல்லா சமைப்பேன்னு. சரி சரி, அடுத்து என்ன பண்ணும்? எது? டீ தூளா? எவ்வளவு போடணும்? 2 டீஸ்பூனா? ஓகே. சக்கரை எவ்வளவு போடணும்? ஓகே ஓகே.
சரி தேங்க்ஸ் பா, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே பை. இன்னும் என்னடி பண்ற? அனிதா, ஆன் தி வேக்கா. குடி. என்னடி இது? நான் டீ தானே கேட்டேன். ஆமா, டீ தானே கொடுத்தேன். டீயா இது? வயித்த வலிக்க கசாயம் வச்ச மாதிரி இருக்கு. ஏண்டி, ஒரு டீ கூட சரியா போட தெரியல. நாளைக்கு கல்யாணம் ஐயோ, பண்ணி நாளைக்குலாம் கல்யாணம் வேண்டாம். சத்தியம்ல ஷாருக் கான் படம் ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு மறுநாள் தான் ஓகே. அடிச்சனா? என்ன விளையாட்டு உனக்கு? உன்னை கட்டிக்கிறவன் கிட்ட இப்படி ஒரு டீயை போட்டேன்னு வெய்யு, அடுத்த நிமிஷமே அடிச்சு துரத்திடுவான். அர்ச்சனா கொஞ்சம் டீ போடு. சரிங்க. டீ தானே, உங்களுக்காக ஸ்பெஷலா நானே டீ போட்டேன். இந்தாங்க. தேங்க் யூ. ஆனந்த், கொன்னுடுவேன், வாய் மூடு. ஷூ. ஆனந்த், நீ என்ன சொன்ன? என் டீய குடிச்சா என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவன் என்ன அடிச்சு துரத்துவான்னு சொன்ன. ஆனா ஆனந்த்க்கு என் டீ ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் போடுற டீயை குடிக்காதவனை கட்டிக்கிறத விட புடிச்சவனை கட்டிக்கிறது பெட்டர் இல்ல? நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்போம். ஏய் நீ சுமாரு. ஆனந்த் நீ சொல்லு, ஓகேவா? என்னது? நான் சொன்னதான், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்போம். அப்புறம் அப்புறம் தோ இந்த வில்லேஜ் கேர்ல ஊருக்கு பேக் பண்ணிடுவோம். ஊர்ல எங்களுக்கு பெரிய வீடு இருக்கு, அங்க இவ தங்கிக்கிட்டோம். கல்யாணம் ஆகி இவ்ளோ நாள் ஆகியும் உங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்ல. இவளுக்கு தேவை குழந்தை தானே, நான் உங்களுக்கு பெத்து கொடுக்கறேன். வருஷத்துக்கு 2 குழந்தை இவளுக்கு பார்சல் பண்ணிட்டா அவ பாட்டுக்கு வளர்க்கட்டும். நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா ஊர் சுத்தலாம். அர்ச்சனா, அர்ச்சனா அவ ஏதோ தெரியாம பேசிட்டா. அர்ச்சனா ப்ளீஸ். அர்ச்சனா, ஆனந்த் அவளை விட. ஆனந்த் போனா அவ எங்க வேணா கோச்சிட்டு போட்டோம். நீ பதில் சொல்லு. சொல்லு ஆனந்த், நீ சொல்லு ஆனந்த். சொல்லு 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 ஆனந்த். என்ன பண்ணீங்க அவளை? இல்ல அடிச்சீங்களா? ஆமா. அவ எங்க வீட்டு செல்ல புள்ள. அவளை எங்க அப்பா கூட அடிச்சதில்ல. எங்க அம்மா நான் யாருமே சும்மா அதட்டுவோமே தவிர கை நீட்டினதே இல்ல. நீங்க எப்படி அவளை அடிக்கலாம்? சாரி, அவ என்ன பேசினான்னு. அவ விளையாட்டா தான் பேசினா. அந்த நேரம் எனக்கு ஒரு மாதிரியா தோணுச்சு, அதான் வந்துட்டேன். ஆனா நீங்க பண்ண தப்பு. சாரி. அத அவகிட்ட கேளுங்க, போய் சமாதானப்படுத்துங்க.
எங்க போயிட்டு வர? ரொம்ப டயர்டா இருக்க போல இருக்கு. ஐஸ்கிரீம்? எங்க போன? நான் எங்கேயும் போலையே. ஓ, நீ அடிச்சதுனால நான் கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டேன்னு நினைச்சியா? நீ வேற தெரு முனை வரைக்கும் போன. ஐஸ்கிரீம் காரன் வந்தா உடனே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு திரும்பி வந்துட்டேன். நீ என்ன கிராஸ் பண்ணி கார்ல போனல? லூசு, என்ன கூப்பிட்டுக்க வேண்டியதானே? நீ ஏதோ வேலையா போன போல, டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு விட்டுட்டேன். நான் ரோட்ல 2 பக்கம் பார்த்துட்டு தான் போனேன், உன்னை காணோம். நான் திரும்பி நின்னுட்டு இருந்தேன். ஐஸ்கிரீம் முக்கியம் மாம்ஸ். நீ நிஜமாவே அர்ச்சனாவோட தங்கச்சி தானா? இல்ல, எங்க அப்பா மளிகை கடையில 50 ரூபாய்க்கு சில்லறை மாத்தினப்போ கடைக்காரங்கிட்ட 10 ரூபாய் குறைவா இருந்துச்சாம். அதுக்கு பதிலா இவ்வளவு வாங்கிட்டு வந்துட்டாரு. என்னாச்சு? சொல்றதா சொல்ற. ஒரு 1000 ரூபாய், அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாய் சில்லறை மாத்தினேன்னு சொன்னா கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். போய் 10 ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொன்னா ஆனந்த் என்ன பத்தி சீப்பா நினைக்க மாட்டாரு? ஓஹோ, அவர் தவிர மத்தவங்க சீப்பா நினைச்சா பரவாயில்லையா? அத நினைக்கிறவங்க பிரச்சனைப்பா. எனக்கு என்ன? எனக்கே ஆனந்த் ஃபீல் பண்றதுதான் முக்கியம். போதும் விடுறீங்க. எப்ப பார்த்தாலும் என் புருஷனே கார்னர் பண்ணி சுத்தாத. ஆனந்த், நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, சாப்பிடலாம். போற போக்க பார்த்தா நாய்கள் ஜாக்கிரதைன்னு வீட்டுக்கு வெளியே போர்டு வைக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள அனிதா ஜாக்கிரதைன்னு போர்டு வைப்பீங்க போல இருக்கு. போதும், ஆல்ரெடி மார்க் போட்டாச்சு. சாரி. சாரி சொன்னா எல்லாமே சரியாயிடுமா? மருந்து போடுங்க. இதுக்கு எந்த மருந்தும் கிடையாது. இருக்கு. கையால அடிச்ச காயத்தை உங்க உதட்டால ஒரு முத்தமா மருந்து போட்டா மொத்தமா சரியாயிடும். அடி போ.